நீங்க முதலமைச்சரா உட்கார்றதுக்கு நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம். அப்போ அதிமுக திமுக புரிஞ்சுக்கங்க, எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய சீட்டுகளையும் யார் தருகிறார்களோ அவர்களோட நான் கூட்டணி. நீங்க மட்டும் நாங்க 170 இடத்துல போட்டி போடுவோம், நாங்க மட்டும் அப்படியே தனித்து பெரும்பான்மை காணுவோம் சொல்றீங்களா? அப்ப தேமுதிக உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு. நீங்க முதல்வரா நீங்க ஆட்சி அமைக்கணும்னா தேமுதிகவுக்கு உரிய மரியாதையும் அந்த தொகுதிகளையும் தரணும். நம்ம போன தேர்தல 2011 41 தொகுதி நமக்கு கொடுத்தாங்க. 29 தொகுதி நாம ஜெயிச்சோம். அதுல போனவங்க போட்டவங்கள பத்தி கவலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேப்டனும் என் கட்சி தான் உயிர் மூச்சு என்று இன்றைக்கும் 20க்கும் மேலான சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருக்கிறார். அவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். தலைவரை தன் தெய்வமாக நினைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற கடைகோடியில் இருக்கின்ற தொண்டராகிய உங்களையும் நிச்சயமாக அரசு பதவியில் அமர்த்த வைத்து உண்மையிலே இந்த 2026 தேர்தல் உங்களுக்கான தேர்தல், தேமுதிகவுக்கான தேர்தல் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இந்த வாட்டி நாம அவசரப்படக்கூடாது. அதான் சொல்றேன். இவ்வளவு வருஷம் நம்ம சத்திரியா வாழ்ந்துட்டோம், இனிமேல சாணக்கியரா வாழும். அவங்க அதான் இப்ப சொன்னேன், அவங்க மட்டும் 160 சீட்ல நிப்போம் சொல்றாங்களே, அப்ப தேமுதிக உரிய சீட்டும் அந்த மரியாதையில் கிடைக்கிறமா இல்லையா? அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அமையும். நீங்கள் விரும்பும் கூட்டணி இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன், கட்டாயம் இந்த முறை நீங்கள் விரும்பும் கூட்டணியை தான் நான்